இந்த மாதிரி ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும் மக்களுக்காக துடித்து கொண்டு இருக்கக்கூடிய, முழுமையாக இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து அரசியலில் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய தலைவராக அண்ணன் சீமான் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழல்ல இந்த கரூர் விவகாரத்துக்கு பிறகாக வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தின விஜய் இன்னைக்கு வரைக்கும் வரல. விஜயனுடைய டிவிகே கட்சி மரணம் அடைந்து விட்டது. இதனால டிஆர்பிக்காக விஜயனுடைய காலை நக்கி பிழைத்த ஊடகங்கள் சீமானை சுற்றி வட்டமடிக்க தொடங்கி இருக்கின்றனர். தொடர்ந்து நவம்பர் மாதம் முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய சீமானை பின்தொடர்ந்து பிரஸ் மீட்டுக்காக அவர் பின்னாடி நாயை போல சுற்றி வருகிறார்கள் இந்த ஊடகங்கள். அதன் மூலமாக தன்னுடைய டிஆர்பியை உயர்த்தி கொள்வதற்காக இந்த ஊடகங்கள் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. கரூர்ல கூட்ட நெரிசல்ல செத்து போன 41 பேருக்கு முழுமையா அந்த 20 லட்சம் போடப்பட்டு விட்டதா, விஜய் கொடுத்துட்டாரா அப்படின்னா அதான் இல்ல. 20 லட்சத்தை நான் தாரேன், ஆனா என் மேல தப்பு இல்ல, நான் தான் ஆட்சிக்கு வருவேன், என்ன மானே தேனேன்னு நீ புகழணும் அப்படின்னா உனக்கு நான் அந்த அமௌண்ட்டை தாரேன்னு மக்களை மிரட்டி ஆசை காட்டி மண்டியிட செய்துதான் அந்த 20 லட்சத்தை விஜய் கொடுத்திருக்கிறார். ஆனா அவரோட மிரட்டலுக்கும் ஆசை வார்த்தைக்கும் மயங்காத மான தமிழர்கள் இருவருக்கு அந்த 20 லட்சம் கொடுக்கப்படல. ஒரு தாய், என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போய் பல வருஷம் ஆயிப்போச்சு, அவருக்கும் என் பிள்ளைக்கும் சம்பந்தமே இல்லை, அவர் பேர்ல சிபிஐ விசாரணை வேணும்னு அவர் வழக்கு போட்டிருக்கிறார், அந்த வழக்கை நான் ஏற்கல அப்படின்னு சொன்னேன். அந்த மகனை இழந்த அந்த தாய்க்கு 20 லட்சம் போடப்படல இன்னைக்கு வரைக்கும். அதே போல சிபிஐ விசாரணைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, சிபிஐ விசாரணையை நாங்கள் ஏற்கல அப்படின்னு சொன்ன இன்னொருவருக்கும் அந்த 20 லட்சம் போடப்படல. பெட்டிஷன்ல கேட்ட பிரேயரே ஒண்ணுதான், சிபிஐ விசாரணை வேணும் விக்டிம் தரப்புல இருந்து கேக்குறாங்க. அதுல 2 விக்டிம் நாங்க கேட்கலன்ட்டாங்க. அந்த 2 விக்டிம் ஃபேமிலிக்கு இன்னும் பணம் வந்து சேரல, 20 லட்சம் ரூபாய். இது மூலமா இந்த விஜய் எவ்வளவு மனிதநேயம் இல்லாத மிருகம் அப்படிங்கறது இது காட்டுது.